நிலவை ஆய்வு செய்யும் பணிக்காக நாசாவின் ஆர்டெமிஸ் 2 திட்டம் மூலம் 4 விண்வெளி வீரர்களுடன் ஓரியன் விண்கலம் இந்திய நேரப்படி அதிகாலை 4:05 மணிக்கு வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டது. அமெரிக்காவின் புளோரிடாவில் உள்ள கென்னடி விண்வெளி மையத்திலிருந்து உலகின் மிகவும் சக்தி வாய்ந்த SLS ராக்கெட் மூலம் வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்பட்டுள்ளது. இந்த வரலாற்று பயணத்தில் அமெரிக்காவைச் சேர்ந்த கமாண்டர் ரீட் வைஸ்மேன், விக்டர் குளோவர், கிறிஸ்டினா கோச் மற்றும் கனடாவைச் சேர்ந்த ஜெர்மி ஹான்சன் ஆகியோர் பங்கேற்றுள்ளனர். இந்த நிகழ்வை நேரில் பார்த்த மக்கள் உற்சாகமாக ஆரவாரம் செய்தனர். விண்வெளி வீரர்கள் தங்கி பயணிக்கும் இந்த நவீன விண்கலம் அதிக வெப்பத்தை தாங்கும் திறன் கொண்டது. 50 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் மனிதர்களை நிலவுக்கு அனுப்புவதற்கான முயற்சியாக இது பார்க்கப்படுகிறது. நிலவில் தரையிறங்காமல் நிலவை சுற்றி வந்து பூமியின் ஆழமான விண்வெளி சூழலில் ஓரியன் விண்கலத்தின் செயல்பாடுகளை சோதிப்பதே இதன் முக்கிய இலக்காகும். இந்த விண்கலம் முதல் நாள் முழுவதும் பூமியின் சுற்றுப்பாதையை சுற்றி வந்த பின்னர் நிலவை நோக்கி செல்லும் வகையில் பயணம் திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த பயணத்தில் ஓரியன் விண்கலம் நிலவை சுற்றி வந்த பின்னர் பூமிக்கு திரும்பும் என்றும் இந்த பயணம் சுமார் 10 நாட்கள் நீடிக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆர்டெமிஸ் 2வின் வெற்றியை தொடர்ந்து ஆர்டெமிஸ் 3 மூலம் நிலவின் தென் துருவத்தில் மனிதர்களை தரையிறக்க நாசா திட்டமிட்டுள்ளது. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் நாசாவின் ஆர்டெமிஸ் 2 விண்வெளி பயணத்தை வெற்றிகரமாக தொடங்கிய விண்வெளி வீரர்களுக்கு பாராட்டு தெரிவித்துள்ளார். புளோரிடாவில் உள்ள கென்னடி விண்வெளி மையத்திலிருந்து ஆர்டெமிஸ் 2 குழுவினர் விண்ணிற்கு புறப்பட்டனர். 10 நாட்கள் நீடிக்கும் இந்த பயணம் மனிதர்கள் இதுவரை சென்றதிலேயே மிகவும் தூரமான சந்திரனின் சுற்றுப்பயணமாகும். இந்நிலையில் ட்ரம்ப் ஆர்டெமிஸ் 2 குழுவினருக்கு தனது மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துள்ளார். வீட்டோட மாப்பிள்ளை தினமும் இரவு 8 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.